இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ என்ன காமிக்கிறாங்க, அவன் அவங்க பப்ல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறான், என்ன உங்கள் அப்பா வந்து ருவானா கூட உனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாராமே, என்ன நீ மேரேஜ் பண்ண போறியா அந்த பொண்ணுன்னு சொன்னதும், ஆமாம் எங்கள் அப்பா வந்துட்டு போர்ஸ் பண்ணாருன்னா பண்ணி தானே ஆகணும்னு அவன் சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் ருவானாவை காமிக்கிறாங்க. அவள் அப்ராட்லேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக தான். அவங்க அம்மா வந்துட்டு நீ கண்டிப்பாக இந்த மேரேஜை வந்து பண்ணிக்கிட்டு தான் ஆகணுமா, நம்மளோட குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே கிடையாது. உங்கள் அப்பா வந்து பேங்க்ராப்ட் ஆகி வந்துட்டு தெருவுக்கு வராமல் இருக்கணும்னா இதை பண்ணணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே ஓகேன்னு செட்டு வரா. பட் அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு நீ என்ன அவனை போய் மேரேஜ் பண்ண போகிறா, அவன் ரொம்பவே வந்துட்டு மோசமானவன், ஏகப்பட்ட பொண்ணுங்களோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பற்றி ஏகப்பட்ட ரூமர்ஸ் இருக்குது, நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ அதை பற்றி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே உள்ளே மீட் பண்ணுறதுக்காக போகும்போது அவங்க ஃப்ரெண்ட் கேட்குறான், நீ என்னப்பா வேவே தானே ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்த, இவ்வளோ போய் எப்படி வந்து மேரேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே இவனை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருந்திருக்கா. பட் அவன் வந்துட்டு அங்கே வேவே வந்துட்டு லைக் பண்ணிட்டு இருந்திருக்கான். இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோயினாக வந்து தப்பாக புரிஞ்சிட்டா போல். அந்த வேவே அப்பயே நம்ம ஹீரோயினை பார்த்து நக்கலாக சிரிச்சிருந்திருக்கா. அவள் அதுக்கப்புறம் அப்ராடு கிளம்பி போனவ தான் இப்போ தான் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கா. இதெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துட்டு நான் அப்போ இருந்து லைக் பண்ணிட்டு இருக்கேன், பட் நீ இப்போ வரைக்குமே அவ்வளோதான் ரொம்ப விரும்புறியான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ என்னப்பா நீ வந்துட்டு உண்மையிலேயே மேரேஜ் பண்ண போறியான்னு சொன்னதும், அந்த பொண்ணை நான் வந்துட்டு இது வரைக்கும் சரியாக பார்த்தது கூட கிடையாது, அவள் வந்து ஃபேட்டாக அக்லியாக இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே வந்துட்டு நான் வந்து அவங்ககிட்ட தான் மீட் பண்ணி பேச வந்திருக்கேன் மேரேஜுக்காகன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே அவன் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு நீங்கள் யார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. பட் அவனுக்கு நல்லாவே தெரியுது நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் இப்போ யாரை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களோ அந்த பொண்ணு தான் நானுன்னு சொன்னதுமே, இந்த பொண்ணை பார்த்தா உனக்கு எந்த விதத்தில் ஃபேட்டாக அக்லியாக தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. இப்போ நான் வந்துட்டு எங்கள் அப்பா வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத பற்றி நான் வந்துட்டு பேசுகிறதுக்காக வந்தேன். உங்களுக்குமே இந்த மேரேஜ் பண்ணிக்கிறதுக்குள்ள விருப்பம் கிடையாது, எனக்குமே விருப்பம் கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு ஜஸ்ட்டு வந்துட்டு உங்கள் அப்பா சொன்னதை மட்டும் சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் மட்டும் தான் இந்த மேரேஜ் இருக்கும், நம்ம ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கலாம், நீங்கள் யார் வேணாலும் லைக் பண்ணலாம், நான் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டைவர்ஸுமே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோ மனசுலேயும் நான் வந்துட்டு உன்னை 8 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை நான் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு டைவர்ஸ் கொடுக்க விட்டுருவேனான்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே கான்ட்ராக்ட் பேப்பர் அங்கே வந்து கொடுத்துட்டு இதில் சைன் பண்ணுங்க அப்படின்ற சொன்னதுமே அதை எடுத்து அவன் கிழிச்சு போட்டதும், அப்படின்னா ஓகே உங்களுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லைன்னா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இவன் வேகமாக போய் கையை பிடிச்சிட்டு நான் வந்து உன்ட்ட சொன்ன நான் மேரேஜ் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்புறம் என் கான்ட்ராக்ட் வந்து கிழிச்சிங்கன்னு சொன்னதும் இந்த வீட்டு பேச்சுக்கெல்லாம் என்கிட்ட நேரம் கிடையாது, நம்ம நாளைக்கே போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலான்னு சொல்கிறான். 2 பேருமே அங்கே வந்துட்டு வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிட்டு வந்ததுமே சரி உன் ஃபோன் நம்பரை கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு என்னோட அசிஸ்டண்ட்டை சொல்லி நான் வந்துட்டு உன்னோட லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கணுமான்னு சொன்னதோ, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் என் வீட்டில் தானே இருக்கணும், அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் அப்பா வந்துட்டு என்ன ஒழுங்காக வந்து அந்த பொண்ணை ட்ரீட் பண்ண மாட்டேறியான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கோவப்படுறதுக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ ஹீரோயின் சரி ஓகே நான் ஒன்றா இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் எனக்கு சில ரூல்ஸ் இருக்குது, எனக்கு தூங்குறதுலாம் ப்ராப்ளம் இருக்குது, 10 மணிக்கு மேலே நீங்கள் வந்துட்டு லேட் ஆனீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வர தேவை கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் நீ என்ன அப்படின்னா சொல்லிட்டு இருக்க, நீ வெளியே வந்துட்டு என்னை சுத்த சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் ஏகப்பட்ட பேரை வந்து லைக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுமே அப்படியா அப்படின்னா நான் இங்கேவே உங்க கூட ட்ரை பண்ணவான்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி இருந்ததுமே இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. உங்கள் இல்லீகல் வேலையால் போலீஸ் ஏதாச்சும் வந்துட்டு பிடிச்சிச்சினாலுமே எனக்கு கால் பண்ண வரக்கூடாதுன்னு சொன்னதும் அப்படின்னா நீ வந்துட்டு சாமி கிட்ட வேண்டிக்கோ, என்னை போலீஸ் பிடிக்கக்கூடாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி வா டைம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகும்போது அங்கே பக்கத்தில் போய் எங்கள் சீட் பெட்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு போட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆயிடுது. பிறகு அவன் வீட்டுக்கு அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே மெய்டு இருக்காங்க, உங்கள் அப்பா தான் வந்துட்டு என்ன உங்களுக்காக அனுப்பி வச்சுருக்காரு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்கள் ரூம் எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போங்கன்னு சொன்னதும் சரிவா நான் ரூமை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனால் அது அவனோட பெட்ரூம் தான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன இது ஓம் பெட்ரூம் ஆச்சு, நான் என்ன இங்கேவா இருக்க போகிறேன்னு சொன்னதும் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் எந்த ரூமில் போய் இருப்ப, அப்புறம் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இப்போ வந்து நீ இவங்களை அனுப்பி விட்ருக்காங்களே எதுக்காக நினச்சிட்ருக்க, நம்ம மேலே வந்துட்டு ஒரு பார்வை வைக்கிறதுக்காக தான், எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன சும்மா விடுவாரான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் சரி ஓகே நான் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் நீ வந்துட்டு என்கிட்ட இருந்து விலகியர் அப்படின்றத சொல்கிறா.
நான் வந்துட்டு இப்போ குளிக்கணும். நீங்க வந்துட்டு வெளிய போறீங்களான்னு சொன்னதும், நான் ஏன் வெளிய போணும்? இது என்னோட பெட்ரூம். நான் வந்துட்டு இங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் போய் உட்காந்துக்கிறான். அங்க ரொம்ப வந்துட்டு ஹீரோயின் வேற வழி இல்லாம அங்க போய் குளிக்க வேண்டியதாயிருது. அப்ப அங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அவன் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அப்பாட்ட அங்க கால் பண்ணி பேச ட்ரை பண்ணியிருக்கான். பட் என் பொண்ணு வந்து அப்ராடுக்கு கிளம்பி போயிட்டா. நீ இப்ப வந்து இதெல்லாமே வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்காத இதுக்கப்புறம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் அவன்ட்ட கால் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னப்பா உண்மையிலே ருவானாவ போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? நீ வேவேல லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும், நான் எப்போ போய் அவளை லவ் பண்ணிட்டு இருந்தேன்? நீ ஏன் ஏதாச்சும் கதை கட்டிட்டு இருக்காத அப்படின்றதாவே சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு அவங்களோட சீனியர் சாங்கை வந்து ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தா. அவனுக்காக தான் அப்ராடுக்கே போனதா கேள்விப்பட்டேன். அப்போ இப்போ திரும்ப அவங்க குடும்ப சூழ்நிலையாக தான் அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கான்னு சொன்னதும், நீ இதை பற்றிலாம் இதுக்கப்புறம் பேச தேவை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே குளிச்சுட்டு வந்ததுமே அப்போ அங்கே அவன் வந்துட்டு என்ன வந்து இப்படி ஈரத்தலையோடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணி அங்கே வந்துட்டு தொடச்சிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பட் வந்துட்டு இவன் அந்த வேவேல ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் ஏன் என்கிட்ட இந்த மாதிரி நல்ல விதமாக நடந்துக்கிறான் அப்படின்ற செட்டாவை பார்க்குறா. அப்போ அந்த ஸ்கூல் ஃபோட்டோ இருக்கோமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் இதை இன்னமா நீ வச்சுருக்கன்னு சொன்னதும், அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அது எனக்கு நல்லாவே தெரியும், வேவே தானே, நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிட்டு வஸ்தானே அவ கூட ஒன்றும் சேர முடியாமல் போயிடுச்சின்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு உண்மையே நீ கண்ணு தெரியாதவ தான் அப்படின்ற செட்டமே திட்டினதுமே, நான் கண்ணு தெரியாதவளா அப்படின்ற செட்டங்க கேட்டதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறான். நைட் அங்கே 2 பேருமே தூங்க போகும்போது நம்ம ஹீரோ நான் உன்னை பேஸ்கெட் பால் அந்த விளையாடுற இடத்துக்கு வர சொன்னேன் அன்னைக்கு, நீ ஏன் வரலன்னு சொன்னதுமே, நான் வந்து உன்ட்ட எது இப்போதைக்கு பேச விரும்பலை, நான் வந்துட்டு போய் வந்து தூங்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. எனக்கு நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போகணுன்னு சொல்லிட்டு அப்போ அவன் நீ இன்னமே அந்த சாங்கை ரொம்ப லைக் பண்ணுற வாஸ்தானே என்கிட்ட வந்துட்டு இப்படி வந்து பிடிக்காமல் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க. ஆனால் உனக்கு வந்துட்டு என் மேலே கண்டிப்பாக லவ் வரும், நான் உன்னை வந்துட்டு யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிவிட்டு அவன் பாட்டு அங்கே படுத்துடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோயின் கையை காலை மேலே போட்டு அங்கே வந்துட்டு படுத்து கிடக்கா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே இவன் இங்கே தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஐயோ கடவுளே என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பிடுறா. அவள் முக்கியமான கிளைண்ட்டை இன்றைக்கி மீட் பண்ணணும், அந்த கான்ட்ராக்டில் சைன் வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்காங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா அந்த கிளைண்ட்டு வேறு யாரும் கிடையாது, அந்த வேவே தான். அங்கே அவளை பார்த்துட்டு ரொம்பவே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. இந்த கான்ட்ராக்ட் வந்து நீ சைன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அப்போ ஒரு விஷயம் அவள் யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோ அவகிட்ட வந்து நீ வந்து இன்றைக்கி என்னை மீட் பண்ணுறதுக்காக வரணும்னு சொல்லியிருக்கான். பட் அவங்க வந்துட்டு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவமாக இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ வந்துட்டு நீ வந்து ஷென்னை வந்து விட்டுட்டு போயிடணும், ஒன்று வந்து இந்த ஒயினை ஃபுல்லாக குடிக்கணும், இல்லையா என்கிட்ட நீட் ஆன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு நான் வந்துட்டு அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது, இந்த கான்ட்ராக்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, நீ படித்து பார்த்துட்டு சைன் பண்ணி கொடு இல்லைனா இருக்கட்டும்னு சொன்னதும் அவள் ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினோட தலையில் ஒயினை ஊற்ற வரா. பட் நம்ம ஹீரோயின் விலையிக்கிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடித்து அங்கே தள்ளி விட்டதுமே ஏமேரியா நீ கை வைக்கிற, நான் இப்போ ஒன்று என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே பாட்டில் எடுத்து உடைக்க போகும்போது ஹீரோயின் மேலே ஹீரோ உங்கள் ஊடால வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறான். வேலை பண்ணிட்டு இருக்கா அவகிட்டன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமானதுமே அங்கே அவள் வந்துட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு இவ தான் என்னை அடிச்சு அங்கே தள்ளி விட்டா, கையில் பாருங்கள் அடிபட்டுருக்குன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு என்ன நீ தான் ஃபஸ்ட்டு அடிச்சேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு தெரியுமே இவன் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப அங்கே கவலையாயிட்டு ஆமாம் நான் தான் அடித்தேன் என்ன பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு, நம்மளுக்காக தான் பேசுவான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீயெல்லாம் வந்து தனியாக ஃபைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ வந்து என்கிட்ட சொன்னேன்னா நானே இதை பார்த்துக்குருவேன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே அந்த மேனேஜர் வந்ததுமே நீங்கள் இப்போ எதுக்காக வந்து இவ்வளோ இந்த கான்ட்ராக்ட் போடுறதுக்காக இவகிட்டலாம் போய் பேச விடுறீங்க, ஏன் என் கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒருத்தலன்னு தோணுதா அப்படின்ற சொன்னதும் ஐயோ சார் உங்களை மாதிரி ஒரு பெரிய கம்பெனி கிடச்சா நாங்கள் ஏன் இங்கே வரப்போகிறோன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அங்கே வந்துட்டு ஹீரோவுமே ஓகே சொன்னதும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணு என் கம்பெனியில் வந்துட்டு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணால் எனக்கு தான் பெருமை அப்படின்றத சொல்கிறான். அங்கே அதை கேட்டுட்டு அங்கே அவர் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன், இந்த கான்ட்ராக்டை போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் உன் கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் வச்சுக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் கிடையாதுன்னு அவர் சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க அவளை கூட்டிகிட்டு போகும்போது நீ வந்துட்டு நான் வந்து உன்னை விட்டுட்டு அப்ராடு போயிட்டேன்ற வசதான கோவம் ஆகிட்டு இவ கூட சேர்ந்து இப்படி க்ளோஸ் ஆகிட்டு இருக்க, தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நீ என்ன தானே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோ கோவம் ஆகிட்டு தேவையில்லாத பேச்சை பேசாதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். பட் அங்கே போனதுமே ஹீரோயினுமே அதை தான் யூஸ்கிறா. அப்போ அவளை ஜெலஸ் ஆக்குறதுக்காக என்ன இவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு. ஆனால் அப்போ அங்கே அவள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கா. நான் இப்போ பேசுனதை நினச்சி அவள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவா. கண்டிப்பாக வந்துட்டு அப்போ எப்படி இவங்களை பிரிச்சனோ அதே மாதிரி இப்பயுமே பிரித்து அவனை எனக்கு சொந்தமாக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோவை கையெடுத்துட்டு விலகிவான்னு சொன்னதுமே, நான் உனக்காக பாவம் வந்துட்டு இவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கேன், என் கையிலலாம் அடிபட்டுருக்கு, எனக்கு பெயின் ஆகிட்டுருக்கு, நீ இப்படியே என்கிட்ட வந்து நடப்பேன்னு சொன்னதுமே, அப்போ ஐயோ சாரி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னதும், ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாம், நீயே வந்துட்டு எனக்கு வீட்டில் வந்து மெடிசன் போட்டு விடு அப்படின்றதாவே சொல்கிறான். வீட்டுக்கு போனதுமே ஹீரோயினை ஷர்ட்டை ஓப்பன் பண்ண சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொன்னதுமே, மெடிசன் அப்புறம் எப்படி போடுவேன், எனக்கு கை பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும், ஷர்ட்டை வந்துட்டு இழுக்கவே முடியல, போஸ்ட் பண்ணி அவள் இழுத்ததுமே 2 பேருமே சேர்ந்து அங்கே க்ளோஸாக விழுந்து விடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே சாரி சொல்லிட்டு இருக்கா, நான் வேணும் நீ இதை பண்ணலன்னு சொல்லிட்டு. பட் அவள் எங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே, நீ வந்துட்டு மெடிசன் போடுறதுக்கே ஐடியா இல்லை போல், நான் வந்துட்டு கிளம்புறேன்னு சொன்னதுமே, அங்கே வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு மெடிசன் போடு, எனக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும், நம்ம ஹீரோயின்மே அங்கே மெடிசன் போட்டுகிட்டே அவனுக்கு ஊதையெல்லாம் விட்டதும் அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹார்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. நான் இப்போ போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக போனதும் அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்து குழி, அங்கே தண்ணி எதுவும் பற்றாம அப்படின்றத சொல்கிறா. எனக்கு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஹீரோட அப்பா தான் கால் பண்ணி அங்கே பேசிகிட்ருக்காரு. எப்படியோ வந்து உனக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, நீ என் வீட்டு மருமகள் ஆகிட்ட, எனக்கு ரொம்ப ஹாப்பிமா அப்படின்றத சொல்கிறாரு. பட் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. எனக்கு அவனுக்கும் நடுவில் எப்படி உறவு இருக்குது, இதை போய் நான் எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும், ஆனால் இவர் ஹாப்பியாக இருக்க எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லி யோசிக்கிறா. சரி நாளைக்கு டின்னருக்கு கண்டிப்பாக நீயும் உன்னை வீட்டுக்கு வரணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பார்த்து அங்கே குளிச்சுட்டு அங்கே வந்ததுமே ஹீரோயின் பார்க்க ஆள் ரொம்ப சூப்பராக இருக்கானேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தா. ஏன்னா என்னை பார்த்து முடிச்சிட்டியா, என்ன விஷயம் அப்படின்ற செட் அங்கே வந்து கேட்கும்போது, உன்னோட அப்பா வந்துட்டு கால் பண்ணார், என்னை வந்துட்டு அங்கே டின்னருக்காக கூப்பிட்ருக்காரு, நம்ம நாளைக்கு போவோமா அப்படின்ற செட்டுக்கு கேட்கும்போது, சரி போகலாம், ஆனால் நீ வந்துட்டு இப்படி அப்பாவை வந்துட்டு அங்கிள்னு செட்டு கூப்பிடாத, நீயுமே இதுக்கப்புறம் அப்பான்னு கூப்பிட்டு அவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறா. இப்போ எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப பயந்து விழுந்தடிச்சு ஓடி போயிடுறா. அப்போ அவன் என்னோடய ஃபீலிங்ஸை நான் எப்படி விட்டு புரிய வைக்கிறது, என்னை பார்த்தாலே இப்படி பயப்படுறாளேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். எங்கள் வீட்டுக்கு அவங்க கிளம்பி போயிட்டு தான் நம்ம ஹீரோயின். அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன பிடிக்கும், பட் அவங்க பாட்டிக்கு வந்துட்டு என்ன பிடிக்குமா, அவங்க ரொம்ப ரூடாக இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே யோசிச்சுட்டே போயிட்டு நம்ம ஹீரோ மேலே போய் இடித்ததுமே அவன் வேகமாக பிடிச்சிட்டு எதை பற்றி நீ யோசிச்சுட்ருக்கன்னு சொன்னதும், இல்லை உங்கள் பாட்டிக்கு வந்துட்டு என்ன பிடிக்குமான்னு தெரியலேன்னு சொன்னதும், உன்ன மாதிரி பொண்ணை போய் பிடிக்காதா, அவங்க எப்படா மருமக வரும்னு காத்துட்டு இருந்தாங்க, உன்னை பார்த்தவொடனே பிடிச்சி போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் அங்கே டச் பண்ணி பேசினதுமே இவ விலகி விலகி போனதும், என்ன புதுசாக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன இதுக்கு முன்னாடி எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லையா அப்படின்ற சைட் அவன் கேட்குறான். கையை டச் பண்ணுறது கூட பயமாக இருக்கேன்னு சொன்னதும், யார் சொன்னது, இந்த பாரு நான் கையை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே கையை பிடிச்சிக்கிட்டதுமே சரி ஓகே அவங்க முன்னாடி பர்ஃபெக்டாக நீ ஆக்டிங் பண்ணணும், இல்லைனா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ பாட்டிக்கு அவங்க அவளை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பக்கத்தில் கூப்பிட்டு அங்கே சிரித்து பேசினதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பா சரி நம்ம வந்துட்டு வெட்டிங் வந்துட்டு எப்போ பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஷாக் ஆகிட்ருக்காங்க. 2 பேத்துக்கும் நடுவுலையுமே வந்துட்டு எதுவுமே இல்லை, எப்படி போய் வந்துட்டு மேரேஜ் இவளுக்கு போய் போர்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். நான் வந்துட்டு இன்னுமே உறவை கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா, அதுக்கப்புறம் தான் இதை பற்றி பேசணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்னம்மா நினைக்கிறேன்னு சொன்னதும் அவளும் அதே பதில் தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் சாங்கை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சரி இருக்கட்டும், இந்த பேச்சை விடுங்க, இன்றைக்கி நைட்டு நீங்கள் 2 பேரும் இங்கேவே ஸ்டே பண்ணுங்கள் நாங்கள் பாட்டி சொல்லிடுறாங்க. நான் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போய் ஹீரோவோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிற்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு அவனை பார்த்ததுமே என்கிட்ட வேறு ட்ரெஸ் இல்லைப்பா, அதனால தான் வந்து நைட் ட்ரெஸ்க்காக உன்னதை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே பாட்டியும் அப்பாவும் வெளியே நின்று நம்ம என்ன பேசுகிறோன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ப்ளீஸ் நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுன்னு சொன்னதும் அங்கே அவளுமே ரொம்ப அமைதியாக எழுறா. அப்போ அவள் இந்த பக்கம் திரும்பி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா வந்து அவளோட லிப்ஸ் வந்துட்டு தெரியாமல் பச்சது மேலே நம்ம வந்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம், பிள்ளைங்க ஹாப்பியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பேரப்புள்ள கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக தள்ளிக்கிட்டு சாரி சொல்கிறேன் தெரியாமல் தான் நடந்துருச்சு அப்படின்ற சொன்னதும் நீ வேணுக்குனே தான் என்ன செடியூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவள் கிஸ் பண்ணுறா. பட் வேலை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான். என்ன வந்துட்டு ஏன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான், ஒருவேளை அவள் தான் நான் நினச்சி கிஸ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே தள்ளி விட்றா. பை
வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு சாரி கேட்குறான். சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல, நான் வந்துட்டு வேவே கிடையாது, நீங்கள் அவ்வளோதானே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு போனதுமே இவனுக்கு அங்கே கடுப்பாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு இப்போ வரைக்குமே நீ அவ்வளோதான் ரொம்ப லைக் பண்ணிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இது ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், எந்த ஒரு நம்மளுக்குள்ள ஃபீலிங்ஸுமே டெவலப் ஆக வேணாம், நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஆக்டிங்கை பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்னு சொன்னதும் சரி ஓகே நீ வந்துட்டு படுத்து ரெஸ்ட் எடுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவுக்குமே அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீலாக தான் இருக்குது. அப்போ அவனுக்கு கனவுல ஒரு விஷயம் வருது. நம்ம ஹீரோட்ட வந்து நான் உன்னை ரொம்ப வந்துட்டு ஹேட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கான். இப்போ இவன் டக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு எந்திரிக்கும் போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை காணோம். பாட்டிட்டு வந்துட்டு பாட்டி எங்கே அவளைன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு முக்கியமான வேலை இருக்கான், அப்போ ஆஃபீஸ்க்கு அவள் கிளம்பி போயிட்டான்னு சொன்னதும் அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கான் அவனுமே. பாட்டி வந்து சொல்கிறாங்க, நேற்று நைட்டு வந்துட்டு உங்களுக்குள்ளே எல்லாமே நல்லபடியாக தானே இருந்துச்சு, கூடி சீக்கிரம் பேரப்புள்ள பெற்று கொடுத்துருவீங்களான்னு சொன்னதும் அவன் எதுவும் பதில் பேசலை, சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து கால் வந்துடுது. சார் இப்படி வந்துட்டு மேடம் இங்கே தான் வந்திருக்காங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதும் அவனுமே அங்கே ரொம்பவே வந்து சந்தோஷமாயிட்டு வேமா அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். அவங்கள அப்படின்ற சொல்லி கேட்கும்போது மேடம் வந்துட்டு அங்கே உள்ளதாக இருக்காங்க சார் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோவை தான் பார்த்துட்டே இருக்கா. எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த வேவை வந்து மறக்க முடியாமல் நீ வச்சுட்டே இருக்க, எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு. நான் வந்துட்டு கூடி சீக்கிரம் உனக்கு அவளுக்கு நடுவில் இருந்து விலகி போகணும், உன்னோட லைஃப்பை நான் ஏன் கெடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணிவிட்டு என்னப்பா வேவே கூட இருந்த எல்லா கான்ட்ராக்டையுமே இவன் வந்து கேன்சல் பண்ணிட்டானாமே, ஒரு அட்டென்ஷன் வேணுன்றதுக்காக என்னென்ன பண்ணிட்டு இருக்கான் பாருன்னு சொன்னதும் இதில் என்ன அட்டென்ஷன் வேண்டதுக்காக பண்ணியிருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இதை தானே இப்போ எல்லா ட்ராமாலையுமே பண்ணிகிட்ருக்காங்க, அப்படின்னா தான் பக்கத்தில் நெருங்கி அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நீ எதை பற்றியும் நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினுமே நானுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பேசுகிறா. அப்போ அங்கே கரெக்டாகவே உள்ளே வந்துட்டு அங்கே அதை கேட்டுட்டு அவன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறான், சாங்கிட்ட பேசிகிட்டு இருக்காளோ என்னமோன்னு சொல்லிட்டு. இப்போ நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன், உன்கிட்ட வந்து நான் இதெல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நம்மளுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே அவன் கையை வாயில் வச்சதும் அவள் பதறி போய் எங்கள் ஃபோனை கீழே போட்டதுமே அங்கே வேமா அவன் வந்து ஃபோனை பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான். ஸோ வந்துட்டு நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். சரி ஓகே நான் வந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறேன் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதுமே இந்த கான்ட்ராக்டை நீங்கள் படித்து பாருங்கன்னு சொன்னால் அவன் வந்து படித்தே பார்க்கல. அவங்க வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்ததும் என்ன எப்படி சைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் என்னோடய ஒய்ஃப் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால தான் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், என்னால் தான் உங்களுக்கும் அவளுக்கும் நடுவில் வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு, கண்டிப்பாக நான் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவமானதுமே நீங்கள் என்ன வேவே லவ் பண்ணலையான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கூப்பிட்ட மாதிரியே இந்த பேஸ்கட் நடக்கிற இடத்துக்கு அவள் போயிருக்கா. பட் அங்கே வந்து கேர்ள்ஸ் எல்லாமே போயிட்டுருக்காங்க, அவர் கூப்பிட்டு வச்சு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு போகும்போது தான் அவன் ஹக் பண்ணிட்டு இருந்ததை பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியான்னு சொல்லிட்டு அவள் கோமாயிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே உள்ளே வந்துட்டு என்னப்பா உன் ஒய்ஃப் ரொம்ப கோவமாக போயிட்டுருக்காங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஒரு கேர்ளை வந்துட்டு நான் வந்து சமாதானப்படுத்தினா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும் சரி இங்கே டெசர்ட் எங்கே கிடைக்கும்னு சொன்னதும் பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை இருக்குது, பட் அங்கே ரொம்ப லைன் எப்போ பார்த்தாலும் நின்றுட்டுருக்குமேன்னு சொன்னதுமே வா ஒய்ஃப்காக இதை கூட பண்ண மாட்டேன்னா நானுமே போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே லைனில் போய் இங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போ அங்கே அவன் என்னப்பா நீ வந்து பண்ணிகிட்ருக்க, நீ வந்து ருவானாக்காக இவ்வளோ பண்ணுற, நீ என்ன வேவேல லவ் பண்ணேன்னு சொன்னதும் யார் சொன்னது நான் வந்து அவளை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவன் கோவப்படுறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது நம்ம ஹீரோயின் எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு நான் அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு, அப்படின்னா வந்துட்டு அவளுமே என்னை தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்காளா, அதனால தான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அங்கே அவள் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்காளா, நான் வந்துட்டு இதெல்லாத்தையுமே அங்கே வந்து சரி பண்ணணும் அவட்ட பேசி அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். ஊடால ஒரு ஆள் வந்துட்டு கேக் அங்கே வாங்குறப்ப வந்ததுமே இவங்க 2 பேருமே போட்டு அந்த ஆளை அடிச்சுங்க பயங்கர சண்டையாகி போயிடுது. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க தேவையே இல்லை, நம்மளே வெளியே வந்திருக்கலாமே அப்படின்றத சொன்னதும் உனக்கு வந்து ஒய்ஃப் இல்லை அதுவாசி உனக்கு புரியாது அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவங்க 2 பேர்த்தையுமே அங்கே வெளியே விடுறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் சண்டை படாதீங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் இதுதான் ஒன்று குறைச்சல், இப்போ வந்துட்டு இதை வேறு பண்ணுறீங்களா அப்படின்ற சட்டி கேட்குறா. அதை கேட்டுட்டு அவன் என்ன சிஸ்டர்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக டெசர்ட் வாங்க போய் தான் பாவம் அடிபட்டு போய் வந்திருக்கான்னு சொன்னதும்
சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிருக்கு. எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், ஐயோ எனக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அடிப்பட்ட காயத்தெல்லாம் காமிச்சதுமே அவள் ரொம்ப அங்கே கேர் பண்ணி பார்த்ததும் அவனுக்கு புரிஞ்சுக்குது. அடப்பாவி எங்ககிட்ட ரூடாக பேசிட்டு இவகிட்ட வந்துட்டு இப்படி பவ்யமாக பண்ணிட்டு இருக்கேடா, எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு உன் ஐடியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்குமே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணக்கூடாது, வாங்க நம்ம போகலாம், உங்களுக்கு மெடிசன் போட்டுட்டு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. பேருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணி அங்கே சாப்பிட போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எப்படியாச்சும் நான் இவளை லவ் பண்ணுற விஷயத்த சொல்லிடணும்னு சொல்லிட்டு அந்த பேஸ்கட் பார்ட்டி இடத்துக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேச வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்போ கரெக்டாக அப்போ கால் வந்துடுது. நான் இப்போ பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அப்போ அந்த வேவி அங்கே வந்துட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க, நீ என்னோட ஃபேமிலியில் இருந்த கான்ட்ராக்டில் ஏன் வந்து க்ளோஸ் பண்ணேன்னு சொன்னதும், நீ பண்ணிட்டு இருக்க வேலைக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணேன்னா இதை விட மோசமாக உனக்கு நடக்கும்னு சொன்னதும், நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டுருக்கேன்னு உனக்கு என்ன புரியுதா இல்லையா, நீ அவளோட பின்னாடி ஏன் சுற்றிட்டு இருக்கா, அவள் சாங்க தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், இல்லை நீ என்கிட்ட வந்து எதுக்காக சொல்லிட்டு இருக்க, நீ வந்துட்டு இப்படி என்னை ஏற்றி விட்டேன்னா நான் நம்பிடுவேன் அப்படின்ற செட் அவன் ரொம்ப கோவப்பட்டுங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே வேமா வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறா. வேணுனேவும் அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகும்போது இவன் பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி வேலை பண்ணேன்னா உன் குடும்பமே இல்லாமல் இந்த உலகத்தில் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிட்டு போகிறான். நீ என்ன வேணாலும் பண்ணு, கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே பிரிச்சுட்டு நான் வந்துட்டு உன்னை அடையாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. அங்கேயே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி ஆள் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணால் நம்ம ஹீரோயின் என்னோட அப்பாவுக்கு ரொம்ப முடியல, நான் அவரை மீட் பண்ணுறதுக்காக போகிறேன், என்னால் வர முடியாதுன்னு சொன்னதும், இதை நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்தே போயிருக்கலாமே அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா போய் அங்கே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே நைட்டு ஃபுல்லாக அவரை கேர் பண்ணிகிட்ருக்கா. அங்கேவே வந்து சோபாவில் உட்காந்து அவள் தூங்க ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் யாரோ கதவை நாக் பண்ணுறாங்க. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான். நான் வந்துட்டு அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அப்படியே உன்னையுமே பார்த்துட்டு உன் கூட சேர்ந்து ஜாலியாக பேசி வந்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு அவளை அங்கே ஆசையாக வந்துட்டு பேசிகிட்ருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு என்னப்பா உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ வந்து கேக்கெல்லாம் வாங்க போய் உனக்காக ஃபைட் பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் போனானாமே, என்ன உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கானான்னு சொன்னதும், அதெல்லாம் கிடையாது, அவன் இந்த வேவே தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், அவன் என்ன கண்ணு தெரியாதவனா, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை விட்டுட்டு அவளோட பின்னாடி போய் சுற்றிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சீனியர் சாங் இருக்கார் பார்த்தியா, அவர் வரப்போறாருன்னு சொன்னதும், ஆமாம் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் ஆச்சேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பேசுறதுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிடுறான். ஹீரோயின் அவனை அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நேற்று நைட்டு என்னோட ஒய்ஃப் என்னை ஹோட்டலில் விட்டுட்டு வந்துட்டாங்க, நான் அதனால தான் மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதும், நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்பாவை பார்க்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறா. அப்போ இவளை பார்த்தா வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடா. நம்ம ஹீரோயின் அவன் வேமா பிடிச்சிட்டு நீ சாங்கை பற்றி என்ன யோசிச்சுட்டு இருக்க, என்ன நீ அவனை பற்றி சொன்னேன்னு சொன்னதும், அவர் உண்மையிலே நல்ல மனுஷன், அவர் வந்துட்டு உண்மையிலே திறமைசாலி அப்படின்ற சொன்னதும், அப்போ நீ என்னை பற்றி என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, நீங்களுமே நல்ல மனுஷன் தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ வந்துட்டு இப்படி அடுத்தவங்களை பற்றி பேசினா எனக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு இப்படி என் பக்கத்தில் வந்துட்டு நெருங்கி வர வேலையை விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்படுறா. நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா கால் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக நீயும் உன்னோட ஒய்ஃபும் போகணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே சேர்ந்துங்க ரொம்ப சூப்பராக வந்துட்டு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அப்போ அங்கே சாங் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பேச வந்தா, இவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேச போகிறா. வேமா இவன் கையை பிடிச்சிக்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, கையை விடுன்னு சொல்லும்போது, நான் தான் இவளோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டான், அவன் வந்துட்டு கை கூட கொடுக்க மாட்டான், உன்னை பற்றி ஏகப்பட்ட ரூமர்ஸ் கேள்விப்பட்டனே, உனக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட ஆஃபர் இருக்காமேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்துட்டு ரூமர்ஸ் மட்டும்தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, ரெண்டாவது இவன் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே சாங்க்கு ரொம்ப கவலையாகிட்டு பாஸ்ட்டுக்கு என்னால் போக முடிஞ்சா நான் வந்துட்டு அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன்ற விஷயத்தை அவட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த வேவே வந்துடுறா. அங்கே அவன்கிட்ட உனக்குமே அவ்வளோ பிடிச்சிருக்கு, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி கேவலமான பேச்செல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காது, அவளை ஹர்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்பவே கடுப்பாய் போயிடுது. எல்லாருக்குமே அவளை மட்டும் ஏன் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா.
அங்கே உள்ளே போனதுமே அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. உண்மையிலே 2 பேரும் பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கீங்க. நீங்கள் என்ன வெட்டிங் வந்திருக்கீங்களா இல்லை உண்மையிலே வெட்டிங்கே உங்களுக்காக தானா? 2 பேரோட ட்ரெஸ்ஸுமே அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. என்னப்பா வந்துட்டு ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். வேவே வந்துட்டு அங்கே அப்ராட் போன பிறகு உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணாராம். ஆனால் உண்மையிலே வந்துட்டு அப்ராட் போனது அந்த டயத்தில் நீ தான். ஒருவேளை அவர் ஒன்றை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற சைட் அவள் கேட்டதுமே, நீ ஏன் வந்துட்டு ஏதாச்சும் கதை கட்டிட்டு இருக்காத, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும், சரி ஓகே உன் ஹஸ்பண்ட் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் நல்லா இன்னைக்கு போதையானதுமே நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கோ, அவர்கிட்ட போய் கேளு நீ வந்துட்டு யாரை லவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு போதையில் இருக்கப்ப என் உளறிடுவான்னு சொன்னதும் ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடா. நம்ம ஹீரோயின் அங்கே அந்த வேவை மீட் பண்ணிட்டு அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பட் ஹீரோயின் விட்டு எங்கேயும் இந்த சண்டையும் வேணாம், இது சீனியரோட பார்ட்டின்னு சொல்லிட்டு அவள் கண்டுக்காமல் இருக்கா. ட்ரிங்க்ஸ் சத்திக்கு மேலே ஊற்றிட்டு, ஐயோ நான் தெரியாமல் ஊற்றிட்டேன்ப்பா, வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு கோவலாம் படாதன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப நல்ல மாதிரி அங்கே ட்ராமா பண்ணுறா. பட் ஹீரோயின் எதுவும் அங்கே கண்டுக்கலை. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற சொல்கிறா. அவள் அங்கேருந்து கிளம்பி போனால் அங்கே ட்ரெஸ்ஸை பிடிச்சி அங்கே வந்து மிதித்து கீழே தள்ளி விட்டு ட்ரெஸ்ஸுமே கிழிஞ்சிருது. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாகி போயிடுது. அப்போ அவள் அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஜால்ரா அடிச்சுட்டு பேசுகிறா. இப்படி குடிச்சிட்டு வந்துட்டு கண்ணு தெரியாமல் கீழே வந்து விழுகிறவங்களாம் எதுக்காக இங்கே வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஹீரோயின் டென்ஷன் ஆகி போயிட்டு அவளோட ட்ரெஸ் அப்படியே கிழிச்சு கீழே இருக்கிறத எரிஞ்சிட்டு வந்து கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடா. சென் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட், நீ வந்துட்டு ஒழுங்காக அவர்கிட்ட வந்து விலகி இருந்துக்கோ, நானுமே பார்த்துட்ருக்கேன், என்னமோ ஓவராக பேசிகிட்டு இருக்கியே, வெக்கமே இல்லாமல் அடுத்தவங்க ஹஸ்பண்டை பறித்து அவரோட மிஸ்ட்ரஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கியா, உன்ன மாதிரி கேவலமான ஜென்மங்களுக்கு இதுதான் தண்டனைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்படுறா. அதெல்லாமே பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அங்கே ஹாப்பியாகிட்டு என்னோட ஒய்ஃப் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ அங்கே சீனியர் வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், ட்ரெஸ்ஸில் எப்படி ஒயின் கொட்டிச்சுன்னு சொன்னதும், சரி வா உள்ளே நான் வந்துட்டு உன்னை ட்ரெஸ் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுமே வேகமாக நம்ம ஹீரோ வந்து அவளை காப்பாற்றி எங்கள் கோட்டெல்லாமே கட்டி விட்டுட்டு, அவள் என்னோட ஒய்ஃப், அவளை கேர் பண்ணிக்க எனக்கு தெரியும், நீங்கள் வந்துருக்கு கெஸ்ட்டை பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அவன் பாட்டு அங்கே பிடிச்சி கிஸ் பண்ணதும் போதையில் நம்ம ஹீரோயின் இவன்ட்ட கண்டிப்பாக கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு, நீ யாரை வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், யாரை ஒன்று தான் அப்படின்ற செட் அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப வந்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, இது கண்டிப்பாக வந்துட்டு நடக்காது அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறா. அவங்க ஃப்ரெண்டுமே அப்போ சொல்லியிருக்கா, அவன் வந்துட்டு பிளைண்டை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. பிளைண்டெல்லாம் யாரும் நம்ம வந்துட்டு காலேஜில் இல்லை, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு அது புரியாமல் இருக்குமோ அதனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவளுக்கு அது இன்னுமே வந்து மண்டையில் ஏற மாட்டுது. ஹீரோ அப்படியே முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே பக்கத்துலேயே வந்து தூங்கிட்டு இருந்திருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ என்னைக்கு தான் வந்துட்டு புரிஞ்சுக்க போகிற என்ன அப்படின்ற சேட்டை அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். மார்னிங் அவள் எந்திரிச்சு பார்த்துட்டு அங்கே நைட்டு நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டு, ஐயோ கடவுளே இப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்ததுமே அதை கட் பண்ணிக்கிட்டதுமே, என்னாச்சு ஏன் வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே ஒரு மாதிரி ஆக்வர்டாக அங்கே ஆகிட்டுருக்கு. சரி நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக இப்போ வெளியே போக போகிறேன், நீ வந்துட்டு உன்னோட வீட்டுக்கு வந்துட்டு போய் இருக்கிறதுனால இருந்துக்கோ, இல்லை நான் மெய்டை வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதும், எனக்கு எதுக்கு மெய்டு, நானே வந்துட்டு சாப்பாடு எல்லாமே வந்து சமைச்சுக்க தெரியும், நான் அப்ராடில் இருக்க போது இது எல்லாமே பழகிட்டேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன சாங்குமே கூட சேர்ந்து வந்துட்டு இருப்பாரா, வருவாரா சாப்பிட்றதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு சொன்னதும், அவரும் நானும் ரொம்ப கம்மியாக தான் மீட் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே உன்னை கேர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டான். பட் ஹீரோயின் அங்கே ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அவள் கண்டுக்காமல் ஒர்க்கில் தான் ரொம்ப கவனமாக இருக்கா. அங்கே ரொம்பவே வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே கால் பண்ணிட்டு இருக்கான். என்ன இத்தனை டைம் கால் பண்ணியுமே அட்டன் பண்ண மாட்டேன், உடம்பு எதுவும் முடியலையான்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்னதாக வந்துட்டு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு அவ்வளோதான் சொன்னதுமே அவன் ரொம்பவே அங்கே வந்து டென்ஷனாகி போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு அசிஸ்டண்ட்டை உடனே வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கையுமே விட்டுட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக கொஞ்ச நேரத்துலேயே அங்கே வந்துடுறான். ஹீரோயினுக்கு அவனை அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிருது. வந்ததுமே அங்கே வந்துட்டு அவளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு, உனக்கு உடம்பு முடியலன்னா நீ இப்படி தான் இருப்பியான்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன்லாம் கொடுத்து அவளை ரொம்பவே கேர் பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒர்க் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காத, எல்லாத்தையுமே வந்துட்டு கேர் பண்ணி நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஏதாச்சும் முடியலன்னா உடனே நீ என்கிட்ட கால் பண்ணுறதுக்கு வழியை பாரு அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் வந்துட்டு ரொம்ப வந்து கேர் பண்ணி பேசிக்கிட்டதுமே ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்துட்டு போட்டு விட்டுட்ருக்கான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே நான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்னு சொன்னதும், ஆஃபீஸ்க்கு உன் கூட சேர்ந்து நானும் வரேன்னு சொன்னதுமே, நீங்கள் எப்படி வருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் நானும் தான், நான் வர்றதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, நீ இப்போ என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணதுமே ஹீரோயினுக்குமே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுமே இங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒத்துக்கிறா.
எனக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க ஆஃபீஸ்க்குமே கூட்டிகிட்டு வந்தா அவளை வந்து வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு மெடிசன்லாம் கரெக்டாக போடு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அதை வந்துட்டு கரெக்டாக அங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஒரு விஷயம் அவள் யோசிச்சு பார்க்குறான். ஸ்கூல் படிக்கும்போது 2 பேருமே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருந்தா. அங்கே வந்துட்டு அவள் அப்படியே நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுத்தா கவனிக்காமல் அவளவே பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்ப டைம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போனதுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக்காக கிஸ் எதுவும் பண்ண போகிறானோன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு இருந்தா. எனக்கு பசிக்குது, நம்ம சாப்பிட்லாமான்னு சொன்னதும் சரி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அங்கேவே வந்து டின்னருமே பண்ணுறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிறகு அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து அவங்க ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு வந்துட்டுருக்கா. என்னப்பா அவன் வந்துட்டு யாரோட பேரை சொன்னான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னான் இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படிலாம் அவன் எதுவுமே சொல்லலையே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு பேசிகிட்டே ஸ்லிப்பாகி விழுக போயிடுறா. அப்போ அங்கே சாங் வந்துட்டு வேகமாக வந்து பிடிச்சி காப்பாற்றிடுறான். அங்கே சரி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு 3 பேரும் சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோயினை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துக்கிறான். இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு கேட்டதும் இந்த மாலை என்னோடது தானே, நான் இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்தேன் அப்படின்றத சொல்கிறான். வந்து என்னோட ஒய்ஃப், நீங்கள் வந்துட்டு என்னோட ஒய்ஃப்க்கு இப்படிலாம் வந்து பேசணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் ரூடாக பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே வந்துட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்ட் பார்த்துட்டு 2 பேருமே சேர்ந்து ரொம்ப லைக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே நம்ம வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. என் சான்ஸ் எனக்கு மிஸ் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த விவி வந்துட்டு நான் இப்பயுமே சொல்கிறேன் உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது, என்னோடய பிளானில் நீயுமே சேர்ந்துக்கோன்னு சொன்னதும் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதன்னு சொன்னதுமே அவள் கார்டை கொடுத்து இதை பற்றி யோசிச்சுப்பாரு, ஓகே நான் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறா. பிறகு அவன் நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வீட்டுக்கு வந்து உட்காந்துட்ருக்கான். ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் உங்ககிட்ட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்ட்ட என்ன அவன் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறானான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு ஜெலஸ் ஆகிட்டு அப்படின்னா நானுமே உன் கூட வருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டைம் பாட்டு அங்கே புலம்பி தள்ளிட்டு இருக்கான். என்னடா பண்ணுறது, அவன் வந்துட்டு பிரிச்சுட்டு போயிட்டா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கிளம்பி வந்ததுமே சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ கிளம்பி போகிறேன், அதுக்கப்புறம் அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ போனதுமே அசிஸ்டண்ட்டை நீங்கள் உடனே நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறான். அங்கே போய் வந்துட்டு மீட்டிங்காக அங்கே ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு இருந்தான். அங்கேவே உட்காந்துட்டு நான் உன்னை பார்த்துட்டு தான்டா இருக்கேன்ற மாதிரி அவனை பார்த்து செய்ய காமிக்கிறான். அங்கே வந்து மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு ஹேண்ட் ஷேக் பண்ண போனால் ஓடி போய் இவன் கையை பிடிச்சிட்டு சரி ஓகே வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினை பக்கத்தில் கூட நெருங்க விட மாட்டான். ஆப்பாங்க அவன் நீ வந்துட்டு அவனை இதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு இருக்கலாம், நீ இப்போ என்னோட ஒய்ஃப்னு சொன்னதும் என்ன பைத்தியம் ஆயிட்டியா, நான் இப்போ அவனை லைக் பண்ணேன்னு சொன்னதுமே அப்படி தான் ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னதுமே அதே மாதிரி தான் உனக்குமே ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு, நீ விவியை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு 2 பேருமே சேர்ந்து போயிட்டுருக்காங்க. 2 பேருமே மனசில் யோசிக்கிறது என்னென்னா யாரை யார் லவ் பண்ணால் என்ன, இப்போதைக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம், ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு போயிட்டு இருந்தா. அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு அந்த விவிட்ட கால் பண்ணி உன்னோட பிளானை நான் வந்துட்டு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான். அவ்வளோ ஈஸியாக நான் அவளை வந்து கிவ் அப் பண்ண மாட்டேன், பட் அவளுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஹர்ட்மே ஆகக்கூடாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி உன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவங்க அப்ராட் கிளம்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவன் ரொம்பவே அங்கே டென்ஷனாகி போயிட்டு வேகமாக கிளம்பி வர்றான் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கா. 8 வருஷத்துக்கு முன்னாடியுமே இதே மாதிரி தான் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண முடியாமல் மிஸ் ஆகி போயிருக்கு. இதே மாதிரி இப்போ நிலமை வந்துருமோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாகிட்டு நம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை ஓடி போய் அவன் ஹக் பண்ணிட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, நீ இல்லாமல் என்னால் வந்துட்டு உயிரோடவே இருக்க முடியாது, நான் ஆரம்பத்துலேருந்தே ஒன்றை மட்டும்தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்ற விஷயத்த சொல்கிறான். நான் வந்து அந்த பேஸ்கெட் பால் இடத்துக்கு வர சொன்னதுமே ஒன்றை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான், ஆனால் நீ வரவே இல்லைன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு ஆனால் அன்றைக்கி வந்தேன், ஆனால் நீங்கள் விவியை தானே ஹக் பண்ணிவிட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அவள் கீழே விழுந்துட்டா நான் அவளை தூக்கி காப்பாற்றினேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே நான் தான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ இருந்தேன்னு சொல்லிட்டு அவளுமே தன்னோட லவ்வை சொல்லிவிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்ததுமே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அதெல்லாத்தையுமே இவங்க 2 பேருமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு அவனோட ட்ரிங்க்ஸை வந்து ட்ரக்கை கலந்து கொடுக்க சொல்லிடுறாங்க. அங்கே வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்துட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம திரும்ப முறைப்படி ரொம்ப
நம்ம ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொன்னான். அதெல்லாமே பார்த்துட்டு இங்கே சாங்க்கு அங்கே ரொம்ப வைரறிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ குடிச்ச அந்த ட்ரிங்க்கில் வந்து ட்ரக்கு கலந்த வாசி அவனுக்கு ரொம்ப போதையாயிரு. வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். அப்போ அங்கே அந்த வீவன் வந்துட்டு அவனை வந்து எப்படியோ வந்து கரெக்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கா. இவன் ஹீரோவை காணவேன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க போனா. அப்போ அங்கே சாங் வந்து அவட்ட பேசி எப்படியோ வந்துட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறான். பட் கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோயின் போய் அங்கே அடித்து போட்டுட்டு அங்கே அவளை நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுறா. அவன் ரொம்ப ட்ரக்கான வாசி. அவன் கூட சேர்ந்து அவங்க வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண வேண்டியதாகிடுது. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க அப்பா ஃபோன் பண்ணிட்டு என் மானத்தவே வாங்கிட்டியாடா, வீவி கூட சேர்ந்து உனக்கு என்னடா வேலைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டு கத்துனதுமே ஐயோ அப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட ஃபோனை கொடுத்ததுமே ஹீரோயின் அங்கிள் நான் தான் கூட இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு அப்புறம் தான் வந்துட்டு கோவம் வந்து சாந்தமாகுது. சீனில் நம்ம ஹீரோயின் கிளம்பி அங்கே வந்துட்டுருக்கா. ஹீரோட்ட ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அவளை கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறாங்க. பார்த்தா எல்லாம் விவியோட வேலை தான். நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன நீ இப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொன்னதுமே நீ செத்து போயிட்டேன்னா அவன் எனக்கு சொந்தமாயிருவான்ல, உன்னால தான் அவன் வந்துட்டு அவன் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே நான் எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, இந்த மூஞ்சி நல்லதானேன்னு சொல்லிட்டு அவங்க கத்தியை வச்சுட்டு அங்கே மாட்டிச்சேக்கா. பட் நம்ம ஹீரோ அங்கே பேசிகிட்டு இருக்கப்போ அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்து விழான். நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் நான் இவ்வளோ விடுவேன், இல்லைன்னா நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவமானதுமே நம்ம ஹீரோ அங்கே நீடன் பண்ணிட்டு அங்கே சாரியெல்லாம் கேட்குறான். பட் அவளை அங்கே அடித்து போட்டுட்டு எப்படியோ வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினை வந்துட்டு காப்பாற்றிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறான். அப்போ அவள் தீயை வச்சு கொளுத்தி விட போனதுமே வேகமாக வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றிட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு முழிச்சதுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. நான் வந்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டேன், உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஒன்றும் ஆகாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்மளை யாருமே பிரிக்க முடியாது அப்படின்றத அவ சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்ததுமே ஹீரோக்கு அவளவங்க பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. என்னோட கனவு எல்லாமே இன்றைக்கி நிறைவேறி இருக்குது, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்படியே வந்துட்டு அவங்களோட லைஃப் ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக அங்கே போயிட்டுருக்கு. அங்கே சாங் நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நான் வந்து உன்னை மீட் பண்ணணும் வரையான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோட்ட அவங்க பெர்மிஷன் கேட்டதுமே அதான் கேட்டுட்டேனே நீ பேசிகிட்டு இருந்ததை, போயிட்டு வா நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்றத சொல்கிறான். பட் அங்கே அவனுக்கு ரொம்ப ஜெலஸாக தான் இருக்குது. அவன் அங்கே போய் அவன் மீட் பண்ணதுமே நீ என்ன அவன் கூட சேர்ந்தா ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பில் இருக்கியா அப்படின்ற சொல்லிங்க கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே ஆமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது ஓகே தான் அப்படின்றத சொல்கிறான். நான் ஒரு கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், இந்த கிஃப்ட்டை வச்சுக்கோ, நான் திரும்ப அப்ராடு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கே போனதுமே நம்ம ஹீரோ இது என்ன கிஃப்ட்டுன்னு சொன்னதும் இது அவன் தான் கொடுத்தான்னு சொன்னதுமே அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து இருந்த இவங்க ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் தான் அங்கே வந்துட்டு நிறைய இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயினுமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பிறகு அங்கே ஸ்கூலில் வந்துட்டு அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலில் வச்சு ப்ரப்போஸ் பண்ண முடியலன்றது எனக்கு இப்போ வரைக்குமே மனசில் வந்து வேதனையாகவே இருக்குது. நான் வந்து என்னோட லவ்வை உன்ட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ப்ரப்போஸ்மே பண்ணிடுறான். அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக அப்படியே சந்தோஷமாக அங்கே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.